வணக்கம் மக்களே, இந்த கடைக்கு பேர் தான் பிஸ்மில்லா பிரியாணி ஷாப். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் பொம்மனலிங்கிற ஒரு குட்டி இடத்துல தான் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா, பிரியாணி, கபாப், இது 3 தாங்க ஃபேமஸ். இந்த கடையில் பிரியாணியோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கும், குஸ்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கும், கபாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ருபீஸ்க்கு தருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் பொம்மனல்லியில் அந்த ஏரியா சர்க்கிளில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கபாப் வந்து பார்த்தீங்கன்னா 50 தான் தருவாங்க. 40க்கு தர வாய்ப்பே இல்லை. பட் பாய் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு தருவார். ஸோ அந்த கபாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த பாய் வீட்டில் செய்வாங்க இல்லையா தமிழ்நாட்டு சைடில், அந்த மாதிரி கபாப்பு தரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரியாணி தரமாக இருக்கும். இப்போ ஆம்பூர் பிரியாணி, இந்த தொன்னை பிரியாணி அது இதெல்லாம் நிறைய ஃபேமஸாக இருக்குது. ஆம்பூர் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாய்கிட்ட கிடைக்கும். ஆம்பூர் பிரியாணின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இந்த சொல்லுவாங்க என்ன ஒரு அது ஆம்பூரில் என்ன ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்களோ அதே ஸ்டைலில் பாய் இங்கே பிரியாணி கொடுத்துட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிக்குன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாய் 10 வருஷமாக கடை வச்சிருக்காரு. கடை வைக்கிறதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாய் பிரியாணிக்காக. ஸோ அவ்வளோ இருக்கும். பாய் அங்கே பிரியாணி செஞ்சால் இங்கே வாசடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, ஸோ இது சில டைம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தருவார். ஸோ இது 3 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வீக்கெண்டில் நல்ல நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா பிஜியில் இருக்கேன். எனக்கு வந்து போர் அடிக்கிறக்குள்ளேயோ அட்லீஸ்ட் எனக்கு நான்வெஜ் சாப்பிட தோணல, பாய் கடைக்கு போய் ஒரு பிரியாணி பிரியாணி வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் குஸ்காவும் கபாப் வாங்குவேன். ஸோ இது சாப்பிட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு யாராவது லொக்கேஷன் வேணால் சொல்லுங்கள், நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சக்கத்தாக இருக்கும் பிரியாணி. ஓகே, நீங்கள் நான் அதுக்கு 100% சர்டிஃபிகேட் தருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாய்க்கில் 1.5 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஹெல்த்தில் இஷ்யூ வந்ததில்லை. டேஸ்ட்டும் ரொம்ப குட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம், சாரி குஸ்காவும் கபாப்பும் சாப்பிடுவோம். ஸோ இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது. இதை விட நல்ல கடை, இதை விட பெஸ்ட்டு குவாலிட்டியான கடை, இன்னும் நிறைய வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு. நல்ல குவாலிட்டியோட நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போக்கர் பாண்டா யூடியூப் சேனல். தேங்க்யூ. எப்படி சொல்லுங்கள், நல்லா இருக்குதா?